பாருமா. ஏய் லூசு இந்த மைக் வா, நீ சொன்னது எல்லாத்தையும் சொல்றேன் வா, நீ சொல்றதெல்லாம் உண்மை. நான் தான் உன்னை ஏமாத்திட்டேனே சொல்லிக்கிறேன். எப்படி சார் போகும் என் கஷ்டம் சொல்லுங்க. அவன் சும்மாவே என் பிள்ளை காசு தரணும் அது இதுன்னு இப்போ இது டேஸ்ட்னா அது 1 லட்சம் 2 லட்சம் வந்து இப்போ 25 லட்சத்துக்கு வந்து நிற்கிறான். அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. வேணாம் சார் எனக்கு அவன் எனக்கு வேணவே வேணாம். நான் பண்ணவே இல்லை சார். என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணமே பண்ணல சார். நாதன் பையன் போய் வேலை மேலே போயிட்டு அவன் மேலே கையை போட்டை பிடிச்சி கிரகப்பிரவேசத்து போறான்னு தாலி கட்டின மாதிரியே வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டா சார். அவன் கல்யாணம் பண்ணி என்ன 3 வருஷமாக வச்சு குடும்பம் நடத்திட்டு என் வயிற்றில் இருக்க 4 குழந்தைய கலைச்சிட்டு 20 லட்ச ரூபா கிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு ஓடி அவங்க மாமா வீட்டில் சரவணன்னுட்டு ஊத்துக்கொட்டியில் அவங்க மாமா அட்வொகேட்டுன்ட்டு அவங்க மாமா வீட்டில் வந்து பூந்துக்குனாரு. நான் வந்து அவங்க மாமாவை என் கூட வாழ வைங்கன்னு சொன்னதுக்கு என் கூட ஒன்றா இருந்தால் தான் என் மச்சான் வந்து வாழுவான்ட்டு என்னை அசிங்கப்படுத்தினார். நான் வந்து கேஸ் கொடுத்தேன். கேஸ் கொடுத்ததுக்கு எந்த நடவடிக்கையும் எனக்கு எடுக்கலை. இவன் வாங்கின கடத்துக்கு திருநங்கை முதல் கொண்டு வாங்கினவங்க கடன் எல்லாமே வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க. நான் தற்கொலை முயற்சிக்கு போயிட்டேன். எனக்கு வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி கடங்காரங்களை என்னை தொல்லை கொடுத்து நான் சாவ போய் நான் என் மாமியார் வீட்டில் வந்து வாழ்கிறேன்ட்டு நான் இங்கே வந்திருக்கேன் சார். என்னை வாழ விடாமல் இவங்க எல்லாரும் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்படியே பண்ணியிருந்தாங்கன்னா நான் எதாச்சும் பண்ணி நான் செத்துருவேன் சார். உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வந்து 2 கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க சார். எனக்கு ஒரு மேரேஜ் ஆச்சு சார். எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அதுக்கான எல்லா ப்ரூஃபும் நான் கொடுத்துட்டேன். மீண்டும் வந்து என்னை டார்ச்சர் கொடுக்குறாங்க சார். என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறாங்க என் புருஷன் கூட. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் பையனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இது என் வீடு என் பேர் இருக்கு. என் பணத்தெல்லாம் வாங்கி வந்து என் வீடை ரெடி பண்ணி வீடை கட்டிக்கின்னு இருக்கிறேன் சார். அப்போ என் பணத்துக்குலாம் என்ன சார் பதில்? வாங்கின கடங்காரங்களுக்குலாம் என்னை வந்து உயிரை எடுக்கிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பலாம் நீங்கள் எங்கள் வீட்டாண்ட கூட வாங்க, மீடியா எடுங்க, எல்லாமே பண்ணுங்க. என் வயிற்றில் இருக்க குழந்தைய எட்டி வச்சு 4 குழந்தைய கலைச்சிட்டேன் சார். அதுக்கு அவங்க அம்மாவும் சாட்சி சார். அவங்க அம்மா என் வீட்டாண்ட வந்து பிள்ளைக்கு பணம் கொடுக்கணும். இதே வீட்டில் நான் 1,20,000 30,000 நான் எண்ணி கையில் கொடுத்தேன் சார் கடங்காரங்களுக்கு. இங்கே இருக்க கொடுத்த கடங்காரங்களை எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. இவங்க என் மாமியார் கொடுமையிலேருந்து எங்கள் நாத்தனார் என்னை அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க சார். சத்யபிரியா இவங்க தான் என்னை அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. எங்கள் மாமியார் நிம்மதியாக வாழ விட மாட்டேன்றாங்க. அவங்க மாமா சரவணா என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்றான். என்னால் நிம்மதியாக இருக்க முடியல சார். நான் எதனாச்சும் பண்ணி செத்துருவேன் சார். என்னை என் புருஷனோட வாழ விடலன்னா என் பணத்தை என் புருஷனை இருந்தால் தான் சார் என் கடத்தை நான் கொடுக்க முடியும். இல்லைன்னா நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன் சார். நீங்கள் ஹாஸ்பிட்டலாண்ட வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வீட்டுக்கு கூட்டு வரலன்னா நான் உள்ளே போய் நான் கொளுத்திட்டு செத்து போயிருந்தேன், அவங்க மொத்த குழந்தையும் உள்ளே தூக்கி வைப்பேன்னு இதெல்லாம் பேச்சா சார்? சொல்லுங்க, இப்படி தான் பேசுவாங்களா? யார் வீட்டில் யார் வந்து சார் இருக்கிறது? என் மாமியார் வீட்டில் நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? தெரியுமா உனக்கு? எங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? எனக்கே பிரச்சனை. எனக்கு இருக்கு, எனக்கு பங்கு இருக்கு. எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லக்கூடாது. அதை சொல்ல புரியுதா? நீங்கள் சொல்லக்கூடாது. எங்க அம்மா வீடு உனக்கு மாமியார் அப்புறம் தான். எனக்கு அம்மா வீடு. இது எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்றேன். இவன் யாரு நான் கேட்கறேன். எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டா. 10 பைசாக்கு எனக்கு புரோஜனம் கிடையாது. என் பிள்ளை இன்னைக்கு கூட சத்தி சொல்றேன். என் பிள்ளையால 10 பைசா எனக்கு புரோஜனம் கிடையாது. பிள்ளை இல்லாம சண்டை போட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளை இல்லைன்னா சார் வீட்டுக்குள்ள வந்தாங்க. வீட்டு வந்தாங்க சார் இட்டு போனாங்க. அது ஊரே சாட்சி சார். என் வீட்டு ஏலம் போட்டீங்க. நீங்க எனக்கு என் பிள்ளை கேட்ட எனக்கு வேண்டாம் சார். எனக்கு என் பிள்ளையால 10 பைசா எதுக்கு அவனை வச்சு பேசுறேன். நான் வச்சு அனுப்பிடுங்க. சரி, இப்போ என்ன சொல்றாங்க? நீ சொல்லுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு என்ன வேணும்? நான் வீட்டில் இருந்துக்கிறேன். எனக்கு உங்க ஸ்டாப் அந்த ஆளு நான் உடம்பு சரியில்லைன்னா நான் வீட்டில் வந்து கொடுப்பேன். அவங்க என்ன பரவாயில்ல உங்களுக்கு? ஏன் அவங்க இருக்கணும்? ஏன் அவங்க இருக்கணும்? அதான் நீங்க அதான் கேட்டுனீங்க. நீங்க இருக்கட்டுமா இல்லையா என்ன சொல்லுங்க? சொல்லுவேன். எனக்கு அவனும் வெளியே போகணும். அவர்தான் சார் சொல்றாரு. உங்க பையன் சட்ட பிரகாரம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்களா, அதனால அவங்க கூட தான் இருப்பாங்களா? நீங்க வெளியே போங்கன்றது. நீங்க வெளியே போங்க. அதுவும் ப்ரொடக்ஷன் தான் வந்திருக்காங்க. நீங்க ஒரு நிமிஷம் நீங்க சொந்தக்காரங்க இல்ல, நாத்தனார் இல்ல, நாத்தனாருங்க இல்ல, சொந்தக்காரங்க இல்ல, பந்தங்க யாரும் இல்ல. எப்படி கல்யாணம்? என்ன சொல்றீங்க? உங்க மருமகளை வச்சு நீங்க வாழறீங்களா? எப்படிங்க வாழ முடியும்? அது யார்? உங்க மருமகள் தானே? இல்ல அவன் வந்து அவனை கூட்ட அனுப்புங்க சார் சொல்றேன். கடங்காரங்க தொல்லை என்னால தாங்க
தாங்க முடியல இங்க வேணாம் சார். அவனை கூட்டு அனுப்பு. நான் இவனால எல்லாத்து விதமாவும் நான் பாதிக்கப்பட்டேன். கணக்காரர் தொலைல தாமல என்ன கல்யாணம் பண்ணி மாசமாக்கி ஏமாத்தி அப்புறம் தாலி கட்டி அப்புறம் குழந்தைய கழிச்சு ஊரே கடன்பட்டு 3 வருஷம் 4 வருஷம் குடும்பம் நடத்திட்டு அம்மா வீட்டுக்கு வந்துக்கினேன், அக்கா வீட்டுக்கு வந்துக்கினேன், நான் இங்க வந்துக்கினேன், எல்லாமே பண்ணிட்டு இப்ப எதுவுமே தெரியலன்னா அப்ப நான் எங்க சார் போறது? சரியா எக்ஸபர்டைன்ஸ்ன்ட்டு ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறப்போ இவங்க வந்து வேலை கூட ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வந்திருந்தாங்க சார். அப்போ நான் நோட்டீஸ் பீரியட் 45 நாளில் தான் இவங்க எனக்கு பழக்கமே ஆனாங்க. அதுக்கப்புறம் நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். என்கிட்ட 800 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கள் சித்தப்பா வந்து உண்மையாக சொல்கிறேன். நான் 800 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங் வேலைலாம் சொந்த காலில் நின்று கஷ்டப்பட்டால் மட்டும்தான் எங்கள் சித்தப்பா வந்து எனக்கு இந்த கம்பெனி சொத்து எல்லாமே எனக்கு எழுதி தருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் நான் அட்வொகேட் படிக்கிறேன் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கல. அதுக்கப்புறம் டெய்லி என்கிட்ட வந்து எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் சார். நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன். என்னோடய ப்ரொஃபஷனல் வந்து பார்த்திங்கன்னா டாக் ட்ரைனிங் பண்ணுறது, பெட்டு சர்வீஸ் ஃபுல்லாகவே எல்லாமே பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நான் காலையில் எங்கள் அம்மா வயசானவங்க சமைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்கேஸ் நான் சீக்கிரம் ஏதாவது மீட்டிங் இருந்தால் போயிடுவேன், பப்பி சேலு அந்த மாதிரி இருந்தால் போயிடுவேன் சார். சீக்கிரம் கிளம்பி போயிடுவேன். அப்படி போயிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி டெய்லி வந்து எனக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்து தருவாங்க. கான்வர்சேஷன் இவர் கேட்காம எப்படி சார் நான் எடுத்துட்டு வந்து தர முடியும்? நீங்க பேசும்போது இடத்துல பேசட்டும். கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார். சும்மா நானும் ஒரு அந்த வயசு கோளாறுன்ற இதில் வந்து இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நான் நம்பினேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரூமர்ஸ்க்கு எல்லாமே 6:30 6:40 அதாவது 7 மணிக்குள்ளே அந்த வேலை முடிஞ்சிடும். நாங்கள் முடிச்சுட்டு பின்னாடி இவங்க வேலையை முடிச்சுட்டு வரணும். இவங்க டெய்லி ஃபோன் பண்ணி அண்ணா நகர் டவர் பார்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. நாங்கள் 2 பேர் நானும் தான் போவேன். போன உடனே டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எத்தனை வந்து எனக்கு தாலி எடுத்து கட்டிட்டு நான் ஊருக்கு போயிட்டு கிளம்பி ஹைதராபாத் சத்தியமா போய் சொன்னா நான் ஏதாவது பண்ணிப்பேன். போய் உண்மையா சொல்லு. கதவு தர வா, நீ சொன்னது எல்லாத்தையும் சொல்றேன். வா, நீ சொல்றதெல்லாம் உண்மை. நாங்க உன்னை ஏமாத்திட்டானே சொல்லிக்கிறேன். சரி வா, நான் உன்னை சொல்றது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். வா, அவங்களுக்கு தெரியாதமா எனக்கு யார் வர சொன்னாலும் எனக்கு தெரியாது. நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். வா பரவாயில்ல வா. அது பேர் என்னப்பா? துர்கா தேவி. துர்கா நான் சொல்ல கேள்வி இன்ஸ்பெக்டர் பேசுறேன். துர்கா இங்க பாரு. துர்கா நான் இருக்கேன். துர்கா நான் இன்ஸ்பெக்டர் இருக்கல்ல. துர்கா நான் பேசுறத கேளு. இன்ஸ்பெக்டர் இருக்கல்ல, நான் ஹெல்ப் பண்றேன்ல. மேல் தப்பா மேல சோடி இருங்கப்பா. ஆமா இறங்கு. ஏமா ஏந்திரமா கொஞ்சம் வெளியே காலையில அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லல. அவங்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஏந்திரமா எல்லாம் சரி வாங்க வெளியே போலாம். வாங்க வெளியே. உங்களுக்காக பிரஸ்கார் எவ்வளவு நேரம் வந்து நின்னுங்க. இப்ப நான் இது மாதிரி பண்ணாதீங்க. வாமா உனக்கு பிரச்சனை கூட்டாருல வாங்க வெளியே போயிடலாம்.
ஒண்ணு இட்டுட்டு போ இல்லையா வந்து பதில் சொல்லு. நானா போக மாட்டேன் இல்ல எழுதி பண்ணிப்பேன். இட்டு வர வேண்டியதானே நீ எதுக்கு ஒண்ணு வைக்கிற கீழே ஊத்துனா என்ன எங்க அம்மா உன்னால பிரஷர்ல ஏறி ஹாஸ்பிடல் ஐசியூ உங்க அம்மா அப்புறம் நான் என்ன தெரியுமா? நீ வந்துட்டு உன் வீட்டுக்கு போக வேண்டியதானே இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல யார் வீட்டுக்கு எப்படி போவாங்க? யார் வீட்டுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.